போலீஸ்காரர் இருக்காருல்ல. நீங்களும் மேயரும் சேர்ந்து செய்யற சட்டவிரோதமான லேண்ட் கிராப்பிங், சாராய தொழில், கிரானைட் மோசடி, ரவுடிசம், இது எல்லாம் சிட்டில இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். ஆனா இது வரைக்கும் அதுக்கான எந்த சாட்சியும் இல்ல. இந்த செக் அமௌண்ட் அர்ஜென்ட். சாட்சி சொல்றதுக்கு முன் வந்த சேகரும் மிஸ்ஸிங். அந்த சேகர் அந்த முத்திரெடி தான் அதாவது பண்ணிருக்கணும். சார், அந்த சேகரை காணோன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்ததே அவர்தான். அப்படின்னா என்னாலதான் மிஸ் ஆனான்னு சொல்றியா? அவன் ஏன் ஆளு, நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அப்படி இல்ல பார் இன்ஸ்பெக்டர் சார், இப்படி அவன் சொன்னான்னு சாட்சி இல்லாம பழி ஏமல திருப்ப பார்த்த, அது உனக்கு நல்லதில்ல. போ சார். கிளம்ப கிளம்ப. அதை குடிச்சிட்டு போ. இது மறுபடியும் ரிப்பீட் ஆச்சுன்னா அந்த முத்தி ரெட்டியும் மிஸ் ஆயிடுவான். அதுக்கப்புறம் நீ சாட்சிக்காக என்ன தேடி வராத. இன்ஸ்பெக்டர் சார், எப்பவும் பெண்டிங் ஃபைல்ஸை பத்தி யோசிக்காம அப்பப்போ மோஸ்ட் ட்ரெண்டிங்ல இருக்கிற என்ன பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டா அது உனக்கு தான் நல்லது. உனக்கு சரியான போலீஸ்கார மாட்டலடா. நேரம் வரும்போது உன்னை பாத்துக்கிறேன். சரி சரி, நான் பாத்துக்கிறேன். நமக்கு தெரிஞ்ச பையன் தான், வேலை கேட்டு வந்திருக்கான். வேலையா? உன் பேர் என்ன? சரிங்க. வா வா. டேய், ஆமா நீ யாரா? சார், இது நம்ம பையன் தான், வேலை கேட்டு தான் சரிங்க வந்திருக்கான். வேற எங்கேயோ எதுக்கு? நம்ம கிட்டே வேலை பார்க்க சொல்லு. சாரி சார், எனக்கு உன்ன மாதிரி ஆள் தான் தேவை. எனக்கு இந்த வேலை வேணாம். நான் ரவுடிசம் பண்ண மாட்டேன்னா. ஏய், என்னடா பேசுற? டேய், அண்ணா வீட்டுக்கு போ. டேய், சார் கிட்ட நீ இப்படியாடா பேசுவ? நான் இப்படி தானே பேசுவேன். நான் ரவுடிசம் பண்ண மாட்டேன். என்னடா பேசிட்டு இருக்க? நான் முன்னாடியே சொன்னல வேலைக்கு ஆக மாட்டானே. பரவாயில்ல. வணக்கம். ருத்ரா, உனக்கு ஆயுசு ரொம்ப கெட்டி. இப்பதான் கட்சிக்காரங்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா அதுக்குள்ள நீயே வந்துட்ட. ரெட்டியோட ஆளுங்க இன்னைக்கு அண்ணனை அட்டாக் பண்ண வந்திருந்தாங்க. உன் வீட்டுக்கு வந்து உன்னை போட்டு தள்ள வந்திருக்காங்கன்னா எதிரி உன்னை தீவிரமா கண்காணிச்சுக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். எதுக்கும் கொஞ்ச நாளைக்கு ஜாக்கிரதையாரு. ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது நான் இல்ல, அவன். இப்பவே நான் போய் அவனை போடுறேன். நீங்க ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க. இன்னும் 6-7 மாசத்துல எலெக்ஷன் வரப்போது. இந்த நேரத்துல ஏதாவது பண்ணா காரியம் கெட்டிடும். நான் சொல்றது கேளு. கொஞ்ச நாள் அமைதியாரு. அதுக்கப்புறம் அவனை என்ன பண்ணலான்னு சொல்றேன். டேய், பாத்துக்க. சரிங்க. நான் ஹைதராபாத் போயிட்டு வந்த அப்புறம் பார்த்துக்கலாம். நம்ம ஆளுங்க எல்லாத்துக்கும் பதில் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா காதல் எப்போ, எங்க, எப்படி, யாரு மேல வருங்கிற கேள்விக்கு மட்டும் யாராலையும் பதில கண்டுபிடிக்கவே முடியல. ஆமா, அது உண்மைதான். எங்கேயோ ஆப்பிரிக்கால ஏற்பட்ட நெருப்பு ஏசியாவை வந்து சேர்றதுக்கு சில லட்சக்கணக்கான வருடங்கள் தேவைப்பட்டுச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனா இது எப்படி சொல்றது? ஒரு மனசோட காதல் இன்னொரு மனசோட சேர்றதுக்கு ஒரு நொடியில லட்சத்துக்கு ஒரு பங்கு போதும்னு சொல்லுவாங்க. இப்படின்னு நான் காதலை பத்தி எழுதின பிளாக் சோசியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆயிடுச்சு. அது எப்படின்னே தெரியல. அந்த பிளாக்னால நீ என்னோட லைஃப்குள்ள வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓ மை காட், என்னால நம்பவே முடியல. நீங்க எனக்காக அவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க. ஐ அம் சோ ஹாப்பி.
வெரி ஹாப்பி. திஸ் இஸ் a great day in my life. Thank you மனு. Thank you so much. நீ என் லைஃப்ல வந்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ஹாப்பினஸ் இதே மாதிரி லைஃப் லாங் இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. கண்டிப்பா இருக்கும், எனக்கு தெரியும். பட் எனக்கு இந்த லைஃப் இல்லை. என்னாச்சு ஆயிஷா? லிவ் இட் மனு. நான் சந்தோஷமா இருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சொல்லு, என்னாச்சு? சொல்லு, பரவாயில்ல. எனக்கு பிரெயின் டியூமர் மனு. எந்த நேரத்துல என்ன நடக்கும்னே தெரியாது. எத்தனை நாள் உயிரோட இருப்பேன்னு கூட தெரியாது. ட்ரீட்மெண்ட்டுக்கு 25 lakhs செலவாகுமா? எங்க அப்பா கிட்ட இப்ப அவ்வளோ பணம் இல்லை மனு. செத்து போயிடுவேன்னு தெரிஞ்சும் நான் ஒரு நாளும் வருத்தப்படல. ஆனா நீ என் லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் சாவ நினைச்சா எனக்கு பயமா இருக்கு. நான் வாழணும்னு நினைக்கிறேன் மனு. உன் கூட 100 வருஷம் சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறேன். என்னது 25 லட்சம் வேணுமா? எவ்வளவு பெரிய அமௌண்ட் கேக்குறீங்க உங்களுக்கு தெரியுமா? இல்ல தூக்க கலக்கத்துல சுத்துறீங்களா? டேய், உங்ககிட்ட அப்படி என்னதான்டா இருக்கு நீங்க கேட்டோட அவ்வளவு பெரிய அமௌண்ட் வாங்கி கொடுக்கறதுக்கு? அண்ணா, அண்ணா, என் தலையை அடமான வச்சாது உங்க பைசாவை திருப்பி கொடுத்துருவேன். ஆயிஷாவை எப்படியாவது காப்பாத்தணும்னா. என்ன வாழவேன்னு அவ என்ன பார்த்து பார்வை இன்னும் என் கண்ணிலே நிக்குதுண்ணா. அண்ணா ப்ளீஸ் அண்ணா, ஹெல்ப் பண்ணுங்கண்ணா. டேய், உன் பிரச்சனை என்னங்கிறது எனக்கு நல்லா புரியுதுடா. 25 லட்சம் வேணுங்கிறியே, ஏதோ 2 லட்சம் 3 லட்சம்னா கூட பரவாயில்ல. அண்ணா வேணும்னா ஷூரிட்டி கூட போடுறேண்ணா, ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா. டேய், இவ்வளவு பெரிய அமௌண்ட் ரெடி பண்றதுக்கு நான் ஏதாவது ஒரு பேங்க்ல தான் போய் கொள்ளை அடிச்சிட்டு வரணும். அப்படி கொடுக்க மாட்டியாண்ணா? டேய், என்கிட்ட இல்லடா. டேய் 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 டேய், எங்கடா போற? பேங்க கொள்ளையடிச்சாவது நான் ஐஷாவை காப்பாத்த போறேன். டேய், என்னடா பாத்துக்கிட்டு இருக்க? புடா. டேய், நில்றா. நில்லு. நாளைக்கு காலையில வா, ரெடி பண்றேன். என்ன 25 லட்சம் வேணுமா? ஆமாண்ணா. அண்ணா இவன் சரியான திருடனா? இவன் ஒரு ஏமாத்துக்காரன். என் தங்கச்சிக்கே பிரேக் அப்னு சொல்லிட்டான். டேய் பிரபாகர், நீ தானே சொன்ன இவன் ஒரு ஏமாத்துக்காரன்னு. எப்படிப்பட்ட ஒருத்தன் உன் தங்கச்சிக்கு வேணுமாண்ணா? ஆனாலும் இப்பெல்லாம் ஆங்கருங்க பிரேக் சொல்ற மாதிரி பசங்க பொண்ணுங்களுக்கு பிரேக்கப் சொல்றாங்க. விட்டுறா. இவன் என் உயிரை காப்பாத்துனா, என் தம்பி மாதிரி. இவனை ஏதாவது சொன்னா என்ன சொன்ன மாதிரி. சரிடா, நீ கேட்ட பணத்தை நான் கொடுக்குறேன். அதுக்கு நீ என்ன பண்ணுவ? நீங்க என்ன சொன்னாலும் பண்றேண்ணா. என்கிட்ட வேலை செய்யணும். பண்றியா? பண்றேண்ணா. ரவுடிசம் பண்ணணும். பண்றியா? நான் வாழணும்னு நினைக்கிறேன் மனு. உன் கூட 100 வருஷம் சந்தோஷமா நான் வாழணும்னு நினைக்கிறேன். பண்ணுவியா? பண்ணுவியா? பண்றேண்ணா. டேய் சேஷோ. வரேண்ணா. இந்தா, உன்னை நம்பி கொடுக்குறேன். தேங்க்ஸ்ண்ணா. கடவுளே, எப்படியாவது என்னோட ஐஷா உயிரோட திரும்பி வரணும். அவளை எப்படியாவது காப்பாத்தி கொடு. நான் உன்னதான் நம்பி இருக்கேன். ஓகே ஸ்ரீதர், we will catch him. ஏதாவது ஒன்றா எனக்கு கால் பண்ணுங்க. ஓகே டாக்டர். ஸ்ரீதர்ண்ணா, அவளுக்கு ஒன்றும் இல்லைல்லண்ணா. உயிரோட வந்துடுவாள். க்யூர் பண்ண முடியல. சொல்லுண்ணா. விட்டுடா. ஏன்னா இப்படிலாம் சொல்ற? இந்த பணம் பத்தலன்னா சொல்லு, இன்னும் வேணாலும் வாங்கிட்டு வரேன். அவளை எப்படியாவது காப்பாத்துனா. உன்னால முடியலன்னா சொல்லு, நான் வேற ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கறேன். முதல்ல அவ சாகிறதுக்கு டியூமர் இருந்தா தானே? இல்லையா? டேய், ஐஷா உயிரோட இருப்பாளாண்டா. மனு,
எனக்கு எவ்வளோ காதல் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் தான் நான் இப்படி ஒரு பொய்ய சொன்னேன். ஆனா என்ன நீ இவ்வளோ காதலிக்கிறியா? என்ன பார்த்தா எப்படி தெரியுது? பைத்தியக்கார மாதிரி தெரியுதா? உனக்கு நிஜமாவே டியூமர் இருக்குன்னு உன்னை எப்படி காப்பாத்துறதுன்னு தெரியாம எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா? எப்படி ஏமாத்த மனசு வந்தது? எதுக்காக இதெல்லாம் பண்ண? பணத்துக்காக தானே? இந்த பணத்துக்காக தானே? எடுத்துக்கோ.